பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 138 அதிகாரம் 7வது வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ரொம்ப கஷ்டமான பாதையில கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். கண்ணீரின் பாதை, வெளியில சொல்ல முடியல, கணவன் மனைவி இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியல, மனைவி கணவனிடத்துல பகிர்ந்து கொள்ள முடியல, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியல. துன்பத்தின் பாதை, யாருக்குமே தெரியல. நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அந்த அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். எந்த துன்பம், என்ன கடன், என்ன போராட்டம், என்ன காரியத்தில் நீங்க கடந்து போனாலும் அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். திரும்ப கட்டுவார், திரும்ப எழும்ப செய்வார். தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. என்ன துன்பத்தின் நடுவில் நீங்க நடந்து போலாம். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பலவீனம், வியாதி, இதுலயே நாம் அடிந்து போயிருவனா? இல்ல, உங்களை உயிர்ப்பிப்பார். அந்த தேவ சுகம் உங்களை தொடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வரும். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யறாங்க, நீங்க செய்யாத காரியத்தை செய்ததாய் சித்தரிக்கிறாங்க, பொய் சாட்சிகளை உருவாக்குறாங்க. உமது கையை நீட்டுவீர். என் ஆண்டவர் உங்க சத்துருவுக்கு விரோதமாக கையை நீட்டுவார். தேவனுடைய கரம் நீட்டப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கோ. அந்த வலது கரம் உங்கள் சத்துருக்கு விரோதமாய் நீட்டப்படும். அந்த வலது கரம் உங்களை ரட்சிக்கோ. அந்த தேவ கிருபை உங்களை தாங்கோ. தயவு செய்து சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமா இருங்க. எந்த துன்பம், என்ன போராட்டம், என்ன கடின சூழ்நிலைனாலோ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நீதிமானை அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நான் செய்கிற காரியத்தை ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். யாருக்குமே தெரியல, யாருக்குமே சொல்ல முடியல. உங்களுக்குள்ள வச்சு அழுகிறீங்க பாருங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த துக்கங்கள் வெளியேறும்படியா ஜெபிக்கிற. இயேசுவின் நாமத்தினால அந்த பாரங்கள் வெளியேறுவதாக. இப்பொழுதே தேவனுடைய சந்தோஷம், சமாதானம், மனமகிழ்ச்சி உங்களுக்குள்ளாய், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் கடந்து வருவதாக. அவருடைய வலது கரம் உங்களை ரட்சிக்கும், உயர்த்தும், ஆசீர்வதிக்கும். மகிமையின் மேல் மகிமையாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சந்தோஷமா ஆண்டவர் துதியுங்க. கர்த்தர் கரம் உங்களை பலப்படுத்தும். God bless you.